இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து அன்பிரேக்கபிள் பாண்ட். யாராலையுமே பிரிக்க முடியாத உறவு. ஒரு அழகான கிராமத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ரவி, அப்புறம் இன்னொருத்தன் பேர் அமன். எப்போவுமே அவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. அவங்க ஃபுட்டை 2 பேரும் ஒன்றா தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பான ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. அவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ரவி எங்கே இருக்கானோ அங்கே தான் அமன் இருப்பான். அமன் எங்கே இருக்கானோ அங்கே தான் ரவியும் இருப்பான். ஒரு நாள் வந்து அவங்க வில்லேஜுக்கு வந்து ரொம்ப ஆச்சு. அந்த பஞ்சத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கே உள்ள பயிர்கள் எல்லாம் காஞ்சு போனதால் மக்களால் உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. சாப்பாட்டோட விலைகள்லாம் அதிகரிச்சிச்சு. அதனால் அங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தராக அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் ஒருத்தராக காலி பண்ணி அந்த ஊரை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போது ரவியோட ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அம்மனோட ஃபேமிலியும் ரொம்ப புவரான ஃபேமிலி தான். அவங்களும் கஷ்டத்தில் இருந்தாங்க. அதனால் ரவியோட ஃபேமிலி வந்து ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே ஊரை விட்டு போனாங்க. அம்மன் வந்து அவங்களுக்கு போகும்போது நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் சொன்னான். ரவி வந்து சொல்லிட்டு தான் போனான், நான் எப்போப்பாவது ஒரு நாள் இந்த ஊருக்கு திரும்பி வருவேன், திரும்பி வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அங்கே ஊரில் போய் ரவி வந்து ரொம்ப சோகமாகவே இருந்தான். ஆனாலும் எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தான். அங்கே போய் கடினமாக உழைச்சான். நல்லா வேலை பார்த்தான். கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் வந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தான். முன்னேறி அவன் வந்து ஒரு வீடு கட்டினான். அவனுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொஞ்சம் பணம்லாம் சேகரித்து வச்சான். சேகரித்ததுக்கப்புறம் அவன் திருப்பி அவனுடைய வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். அவன் வில்லேஜுக்கு போய் அவன் ஃப்ரெண்டை போய் பார்த்தான். அப்போது அவன் வந்து அவனோட அப்பா அம்மா, வயசான அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போது ரவி வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சிட்டிக்கு போய் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரவி வந்து அமன்கிட்ட சொன்னான். உடனே 2 பேரும் சேர்ந்து சிட்டிக்கு போய் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸில் நல்லபடியாக பிஸ்னஸ் போச்சு. அவங்க 2 பேரும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறினாங்க. நிறையா பணம் சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அம்மனும் அவங்கள மாதிரியே வீடு கட்டினான். அவனுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டான். அவங்க 2 பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு தூரம் வந்து ஒரு தடை கிடையாது. அவங்களால தூரமாக இருந்தாலும் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க எப்போவுமே அவங்களுக்காக இருப்பாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. தூரமாக இருந்தாலும் எந்த காரணமாக இருந்தாலும் அவங்கள பிரிக்க முடியாது. அவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த கதையில் உண்மையான நட்பு என்றைக்குமே ஜெயிக்கும். அவங்கள தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.